வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். நாம் வேத வசனத்துக்கு நேராக கடந்து செல்ற முன்பாக ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, வானத்து பூமி ஆண்டவரே, you are created and we are created beings, so it's worthy to be praised all the time. You are worthy to be praised, Lord. Lord, as we are going to read the word, open our ears, eyes, hearts and minds of understanding so that we can understand it and live a God-centered life. Thank you, Lord. In Jesus' name I pray. நாம் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தை 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் நாம் வாசித்து கொண்டு வந்தோம். இப்போ யாக்கோபு புத்தகத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம வேதத்தை வாசிக்கும் போது கண்ணாடியிலே நம்மை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை படித்து கொண்டவர்கள், அதை உறுதியாக பற்றி கொண்டவர்கள், கண்ணாடியில் எப்படி தங்கள் உருவம் இருக்கிறது என்பது அவர்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களுக்கே தெரியும் எந்தெந்த இடத்துக்கு போகலாம், எந்தெந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு. கண்ணாடியில் தன்னுடைய உருவம் சரியாக வரலன்னா ஒரு மனுஷன் நல்ல இடத்துக்கு, ஒரு கல்யாணத்துக்கு, இதுக்கோ எங்கேயும் போக மாட்டான். கண்ணாடி, அதனால தான் கண்ணாடி வச்சுட்டு கண்ணாடியை பார்க்குறோம். இப்போ வேத வசனத்தை வாசிக்கும் போதும் அதுவும் கண்ணாடியில் மாதிரி தான். கண்ணாடியில் வாசிக்கும் போது அந்த வேத வசனம் நம்மளோட பேசும். நம்ம எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா, இல்லாட்டி நம்ம இஷ்டப்படி நடக்கிறோமா, இல்லாட்டி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒத்த வேஷம் தரித்து வாழ்கிறோமா, இல்லாட்டி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வாழ்கிறோமா என்பதை கிளியரா போட்டு காமிச்சிடும். When we read the word of God itself, it will pinprick us. இந்த மாதிரி நீ உண்மையாவே இல்லையே, நீ உன்னை சரிப்படுத்திக்கொள் என்று அந்த வசனம் சொல்லும். அதான் இங்க போட்டிருக்கு. சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து, கண்ணாடியில் பார்க்கும்போது உற்று பார்க்கிறோம். சுயாதீன பிரமாணத்தை உடையவர்கள் வாசிக்கும் போது உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே, கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல், கேட்கிறோம் மறக்கக்கூடாது, மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியைகளை செய்கிறவனாயிருந்து, அது சுயாதீன பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியைகளை செய்கிறவனாயிருந்து தன் செய்கைகளை பாக்கியவானாயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வேர்டே போட்டிருக்கு. இங்க ஒரு முக்கியமான வார்த்தை, ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் திரும்ப திரும்ப வாசிச்சா நம்மளை பத்தியே ஒரு நல்ல எண்ணங்கள் வரும். நாம் தேவ பக்தி உள்ள என்று நம்ம எண்ணுகிறோமா, நம்ம நாவை அடக்கிக் கொள்கிறோமா? வேதம் சொல்கிறது, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் எனப்படுவான். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? பேசி பேசி நமது காரியங்களை கெடுத்துக் கொள்வோம். ஒருவன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து, ஸோ நாக்குக்கும் இருதயத்துக்கும் ஒரு முடிச்சு இருக்குது. ஸோ வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன், நான் தேவ பக்தி உள்ளவன், ஏனென்றால் நான் சபைக்கு செல்கிறேன், கைத்தட்டி பாட்டு பாடுகிறேன், எல்லாம் இது மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு, ஆனா அந்த நீ செய்கிற ஆராதனையில கர்த்தர் பிரியமாயிரு இல்லாவிட்டால் உன் தேவ பக்தி அவ்வளவும் வீணா இருக்கும். அதுதான் சொல்லுதுங்க.
நாம் தேவனை ஆராதிக்கும் போதும் தேவ பக்தியோடு ஜீவனம் பண்ணும் போதும் கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை மறக்கக்கூடாது. ஏன்னா இந்த வசனத்தை எழுதி வைத்தவர் சொல்லுகிறார், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், நாக்கை அடக்கு. நாக்கை அடக்காம அநாவசியமான பேச்சுகளை பேசி அவர்கள் மூலம் துன்பப்பட்டவர்கள் அநேகர். இன்ஃபேக்ட் நிறைய ஈவன் சவுல் ராஜா கூட தன் வாழ்க்கையில துன்பப்பட்டிருக்கான். நிறைய பேர் பதறி பேசி அப்படின்னு ஒரு வார்த்தைகள் வரும். பதறி பேசி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருவோம். ஒருவேளைக்கு நாம கேட்டிருப்போம் ஒரு காரியம், அந்த காரியம் வருவதற்கு முன்பாக பதறிடும். பதறி பேசி கர்த்தர் எனக்கு எப்பவுமே செவி கொடுக்க மாட்டார், கர்த்தர் எனக்கு நான் எப்ப பார்த்தா ஜெபம் பண்றேன் ஆனாலும் அவர் பதில் சொல்லுகிறதில்லை என்று சொல்லி தேவனை குறித்தே குறை சொல்லுவோம். இதை யார் சொல்ல வைக்கிறதுனா பிசாசு சொல்ல. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்ம கரெக்டா ஜெபம் பண்ணும் போதும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்ம தவறா ஜெபிக்கும் போதும் கர்த்தர் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். அவர் ஒன்றும் அவருக்கு காதெல்லாம் கேட்காம இல்லை, நல்லாவே கேட்குது. தப்பா ஜெபம் பண்ணும்போது அவர் வருத்தம் தான் படுறாரு. நாம ஒழுங்கா ஜெபிக்கும் போது, வேத வசனத்தின்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் உடனே பதில் கொடுக்கிறார். ஏன்னா இட்ஸ் ஆல்ரெடி தேர். ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். இது அவர் கொடுத்த வார்த்தை, ப்ராமிஸ். நீ கேட்டனா கிடைக்கும், கேட்கலன்னா கிடைக்காது. We can't imagine, we can conclude the conclusion, God always listens to my heart. நான் மனதில் யோசனை பண்ணியிருந்தேன் அதனால் கர்த்தர் கொடுப்பார். இல்லை, நீங்க கேட்கணும். கேட்டாதான் கொடுப்பேன். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் போட்டிருக்கு. அது கொடுத்துட்டு எக்ஸாம்பிளும் கொடுக்கிறாரு. உங்களில் ஒரு பையன் தன்னுடைய மகனுக்கு அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய தேவன் அதிகமாக கொடுப்பாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நமக்கு விசுவாசத்தில் நம் குறைவுள்ளவர்களாக இருக்கு அப்படின்னா அந்த டைம் அவர் கேட்டுட்டு கிராண்டும் பண்ணிடுவாரு. கிராண்ட் பண்ணிட்டு அது ப்ராசஸ், நேச்சுரல் ப்ராசஸ்ன்னு இருக்குது, அது ப்ராசஸ் பண்ணுங்க. இப்ப இது ஒரு குழந்தையை கொண்டு போய் ஸ்கூல்ல அட்மிட் பண்றோம், எல்கேஜி யூகேஜி என்னென்ன பண்றோம். பண்ணிட்டு கடைசியில் அது 1ஆம் கிளாஸ்ல இருந்து படிச்சு கடைசியில் 12th படிச்ச பிறகுதான் ஓரளவுக்கு படிச்சிருக்குதுன்னு 12th. இப்ப எங்க காலத்துல எல்லாம் SSLCன்னு சொல்லுவோம், 12th எல்லாம் கிடையாது. அப்புறம் எங்க பீரியட்ல ப்ரீ யூனிவர்சிட்டி இருந்துச்சு. ஸோ இந்த காலத்துல படிச்சு முடிச்சு எல்லாம் படிச்ச பிறகுதான் கவர்மெண்டே டிகிரி கொடுக்குது. அடுத்தது எஜுகேஷனல் போர்டு டிகிரி கொடுக்குது. அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ்ன்னு போறோம். கடைசியில் ஒண்ணுமே அறியாம வரோம். ஆனா வேதத்தை படிக்கிறதுக்கு அதுக்கும் பைபிள் காலேஜ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா இது சொல்லி கொடுக்குறாங்களான்னு தான் தெரியல. ஆனா நம்ம பார்க்கிற காரியங்கள் எல்லாத்தையும் அவர்கள் என்ன பேசுகிறார்கள்னா, மக்கள் பேசுகிறது தேவ பக்தி இல்லாம, அதாவது தன் வாயிலிருந்து அனாவசியமான வார்த்தைகள் வரும். வார்த்தைகள் வரும்போது அது ஃபெயிலியரா மாறும். இப்ப ஒரு காரியத்தை எடுத்துக்கோம், இந்த காரியத்தை எடுத்துக்கொள்வோம். இப்ப ஒருத்தன் தவறான ஒருத்தன் கேட்கிறான், ஒரு காரியத்தை கேட்கிறான். அவன் கேட்டுட்டு அதுல அவனுக்கு வர டைம் ஆகுது. அவன்
ஒரு சர்டன் டைம்ல எதிர்பார்க்குறான். ஆனா அவனுக்கு அந்த டைம்ல வரல. உடனே அவன் என்ன பண்ணுவான்? he is jumping to the conclusion that God has not listened to him. No, God has listened to him, but it will come. ஒரு பாட்டு இருக்குது, miracle is on the way, it's coming, it's coming, it's coming. So நம்ம ஜெபிச்சு முடிச்ச உடனே வெயிட் பண்ணணும். கர்த்தர் அதை கொடுத்துட்டாருன்னு விசுவாசிச்சு வெயிட் பண்ணுங்க.